அண்மைச் செய்தி. அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு அரசியல் பிரிவு ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தமிழரசன், இப்போ உச்சநீதிமன்றத்தில் முறையிடாதது ஏன், கடைசி நேரத்தில் எதற்காக மனு தாக்கல் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறதே, வழக்கினுடைய தற்போதைய நிலை? காயத்ரி, தற்போது இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு வாத பிரதிவாதங்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றன. 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தின் தொடர்ச்சியாகத்தான் ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு நடத்தப்படுகிறதா அல்லது தனியாக அறிவிக்கப்பட்ட கூட்டமா என்று நீதிபதி மிக முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். அதற்கு ஓபிஎஸ் தரப்பு இது 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தின் தொடர்ச்சி அல்ல என்றும் கூறியிருக்கிறார். கூடுதலாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதல் இல்லாமல் ஜூலை 11ஆம் தேதி கூட்டப்படும் பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும். எந்த கூட்டத்தை, அதாவது பொதுக்குழு செயற்குழு உள்ளிட்ட கூட்டங்களை கூட்டுவதாக இருந்தாலும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதல் அவசியம். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களை தவிர வேறு யாருக்கும் கூட்டத்தை கூட்ட அதிகாரம் இல்லை என்றும் வெறும் நோட்டீஸை மட்டுமே வைத்துக்கொண்டு பொதுக்குழுவுக்கான முறையான அறிவிப்பு என்று எவ்வாறு சொல்ல முடியும் என்று ஓபிஎஸ் தரப்பு தனது வாதமாக தற்போது நீதிமன்றத்தில் முன்வைத்து வருகின்றனர். அதனுடைய அண்மை செய்தியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது குறித்து தனது பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக முன்னாள் நிர்வாகி திரு புகழேந்தி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி. வணக்கம் தம்பி தமிழ். இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு வைக்கக்கூடிய வாதங்களை நாம பார்த்துக்கிட்டு வரோம். ஓபிஎஸ் தரப்பு தொடர்ச்சியா சொல்லக்கூடிய அதே காரணங்களையும் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கிறாங்க. இபிஎஸ் தரப்பும் உச்ச நீதிமன்றம் தடை இல்லைன்னு சொன்ன பிறகு அதை காட்டிலும் கூடுதலா வேறு என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய போக்குல இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்கப்படுமா இல்ல நடைபெறுமா? உங்க பார்வை என்ன? வணக்கம். இதுல முக்கியமா நீங்க சொன்னது, ஏற்கனவே நடைபெற்ற பொதுக்குழுவில் அந்த தீர்மானங்கள் இப்பொழுது குறைக்கப்பட்டு வெறும் 16 தீர்மானங்கள் தான் இப்பொழுது எடுக்கப்படுகிறது. முதலில் 23 தீர்மானங்கள் இருந்தது. அது வேறு 7 தீர்மானங்கள் காற்றில பறக்கப்பட்டு விட்டார்கள் என்று நினைக்கிறேன். காரணம் தெரியாது. அந்த 7 தீர்மானங்களை குறைத்து 16 தீர்மானங்களை முன்வைத்து முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சரித்திரத்திலேயே அஜெண்டா பிரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி இதை தலைமை கழகம் என்கிற பெயரில் இதை அனுப்பி இருக்கிறார்கள். ஆகவே தான் ஓபிஎஸ் தரப்பு வாதம் மிக சரியானது. இந்த பொதுக்குழு என்பது வேறு பொதுக்குழு, அந்த பொதுக்குழு என்பது நடந்து முடிந்த பொதுக்குழு. ஆகவே அவர்கள் கோடிட்டு காண்பித்திருப்பது மிக சரியான ஒன்றாகும். இங்கே நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக அக்கார்டன்ஸ் வித் தி லா என்ற வார்த்தையை பயன்படுத்திதான் பொதுக்குழுவை யார் கூட்ட வேண்டுமோ கூட்டிக் கொள்ளுங்கள், பட் அக்கார்டன்ஸ் வித் தி லா. ஆகவே சட்ட விதிகளின்படி என்ன நீங்கள் பொதுக்குழுவை எப்படி கூட்ட வேண்டும் என்று உங்கள் கட்சி ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறோம். இந்த பைலா படித்தான் கூட்ட வேண்டும் என்பதை அக்கார்டன்ஸ் வித் தி லா என்று நேற்று அதை குறிப்பிட்டு எல்லா உரிமையில் நீதிபதிக்கு நேற்றைய தினமே உத்தரவிட்டு கொடுத்து விட்டார்கள். சற்று நேரம் இது தவறுதலான செய்தியாக பரப்பப்பட்டது. இன்றுதான் அது சரியாக புரிகிறது எல்லோருக்கும். இது உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஆகவே இங்கே பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா, இல்லை இன்றைய ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த பொதுக்குழு நடக்குமா நடக்காதா, நடந்தால் பல தீர்மானங்களை இதில் கொண்டு வர முடியுமா இல்லை என்பதையெல்லாம் இந்த தனி நீதிமன்றம் இந்த நீதிபதி எடுப்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஆணை வழங்கி இருக்கிறது. ஆகவே அவரது கையில் தான் முடிவுகள் இருக்கிறது. தம்பி தமிழ். நன்றி திரு புகழேந்தி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமிகு லட்சுமி. வணக்கம் தம்பி தமிழரசன். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய வாதங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஓபிஎஸ் தரப்பு அடுக்கடுக்கான வாதங்களை தொடர்ச்சியா அவங்க களத்தில் சொல்றதுதான் முன்வைக்கிறாங்க. ஒருங்கிணைப்பாளர்கள் தான் உச்சபட்ச அதிகாரம் பெற்றவர்கள், அவைத்தலைவர் நினைச்சா கூட ஒருங்கிணைப்பாளர்களின் ஒப்புதல் இல்லாம கூட்ட முடியாது, வெறும் நோட்டீஸை வச்சு எப்படி கூட்ட முடியும் அப்படிங்கிற காரணங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனுடைய நீட்சி எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த வாதங்கள் எந்த அளவுக்கு திரு ஓபிஎஸ்க்கு வலு சேர்க்கும் அல்லது இபிஎஸ்க்கு வலு சேர்த்து விடுமா? ஓபிஎஸ்க்கு இப்போ இந்த சட்ட போராட்டத்தை தவிர வேற எந்த வழியுமே இல்லை. இன்னைக்கு கோர்ட் அவருக்கு ரிலீஃப் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா பொதுக்குழு நடக்கும். கட்டாயம் எடப்பாடி பழனிசாமி இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரியாவோ இல்ல ஜெனரல் செக்ரட்டரியாவோ தேர்வு செய்யப்படுவார். அதனால ஓபிஎஸ்க்கு அடுத்தது அவர் ஒருவேளை பார்ட்டியினுடைய தலைவர் ஆயிட்டார் அப்படின்னா அதுக்கு
பார்ட்டியில இடம் இருக்கா அப்படிங்கறதே கேள்விக்குறியாகிடும். அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் என்ன அப்படிங்கறதும் கேள்விக்குள்ளான ஒன்றாயிடும். இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடக்குதோ அதை பொறுத்துதான். அடுத்தது அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு போகலாம். ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு போனா உடனடியாக ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துல நடந்த சம்பவங்கள் இல்லாததா அதிமுக விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளாக ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகாக தேர்தல் ஆணையத்தில் நடந்த அந்த விசாரணை, அதுக்கு பிறகு இவங்களுடைய ஒருங்கிணைப்பு, அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டு பைலாவை திருத்தினது, அதை தேர்தல் ஆணையம் ஒப்புதல் கொடுத்தது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது இப்போ ஓபிஎஸ்க்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. ரெண்டாவது, நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு, அது பார்ட்டியோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல கோர்ட் இதுக்கு தலையிடணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருந்தது. அதன் அடிப்படையில பார்த்தா இந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. தடை விதிப்பது மட்டுமல்ல, அதை தாண்டி என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் கூடாது அப்படிங்கறதையும் நீதிமன்றம் தலையிடாதுன்னு நினைக்கிறேன். தலையிடாது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சா இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அப்படிதான். அதனால நான் சொல்றேன், ரெசல்யூஷன்ஸ்ல எந்த விதமான மாற்றமும் இருக்க போறது இல்லை அப்படின்னா, ஏற்கனவே அஜெண்டா எல்லாருக்குமே அனுப்பப்பட்டாச்சு. பார்ட்டியினுடைய ஆபீஸ் பேரர்ஸ் கையெழுத்து போட்டு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எல்லாமே அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதுல ரொம்ப முக்கியமான அஜெண்டா அதுதான் அவங்க கேட்கறாங்க. அதனாலதான் நான் கேட்டேன். இது வெறும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கு, அவைத்தலைவரை இன்னும் தேர்ந்தெடுக்கப்படல, வெறும் நோட்டீஸை மட்டுமே இவங்க அனுப்புறாங்க, நோட்டீஸை வைத்துக்கொண்டு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்கறாங்கல்ல, இதை ஒரு வலுவான வாதமா பார்க்க முடியாதான்னு கேட்கிறேன். இது வலுவான வாதம் தான். ஆனால் நீதிமன்றம் இதில் தலையிட முடியுமா இல்லையா அப்படிங்கறதுலதான் பதில் அடங்கி இருக்கிறது. நீதிமன்றம் ஒருவேளை நாங்க தலையிட முடியாது, நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு உடனடியாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திங்கட்கிழமை பொதுக்குழு நடக்கிறதுக்குள்ள எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அவருக்கு ரிலீஃப் கிடைச்சிரும்னு எனக்கு தோணல. நீதிமன்றம் இன்றைக்கு என்ன சொல்கிறதோ, அவருடைய சட்டப்படி அவர் வைக்கக்கூடிய வாதங்களை ஏற்றுக்கொண்டு இல்ல பொதுக்குழு நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கனாலோ, இல்ல வேற எதுவும் இந்த பொதுக்குழு நீங்க கூட்ட முடியாது, அதிகாரம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலோ, அல்லது இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் நீங்க பாஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாலோ, இதுக்கு பன்னீர்செல்வத்திற்கு அவருக்கு ஒரு பிரீத்தர் கிடைக்கும். இல்ல அப்படின்னா அடுத்தது தேர்தல் ஆணையத்துலதான் அவர் போய் முறையிடணும். தேர்தல் ஆணையத்திலையும் உடனடியாக அவருக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு எனக்கு தோணல. நன்றி திருமிகு லட்சுமி. இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்கு. தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம். இப்போ உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த வாதங்களை நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த பல விஷயங்களை இப்போ ஓபிஎஸ் தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டு வருது, அது தொடர்பான அம்சங்களையும் நம்ம திரையில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நோட்டீஸ் மட்டுமே செல்லாது, அவைத்தலைவரை விட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தான் கூடுதல் அதிகாரம் இருக்கு, அவைத்தலைவர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படலை, இப்படியான பல வாதங்களை அவர் முன்வைக்கிறார்ல, இது ஓபிஎஸ்க்கு சாதகமா இருக்குமா? அவர் எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு புள்ளி டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள நீதிமன்றம் ஒரு அளவுக்கு மீது தலையிட முடியாது கூடாதுங்கிற ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது. என்றாலும் இன்னைக்கு அவங்க ஒரு வாய்ப்பை சென்னையில உள்ள உயர்நீதிமன்றத்தின் மூலமா பன்னீர்செல்வம் தரப்பு அணுகி பெறலான்னு சொல்லும் போது, பன்னீர்செல்வம் தரப்பு தங்கள் செய்த நியாயம், தங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில அவர்கள் சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. அது முறைப்படி கூட்டப்பட்ட பொதுக்குழு அல்ல, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி செல்லுபடியாகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. அதை இவர்கள் சொல்வது தவறு. இவர்கள் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக முறையற்ற முறையில் தங்களுக்குள்ள மெஜாரிட்டியை பயன்படுத்தி செய்யறாங்கிற ஒரு வாதத்தை பன்னீர்செல்வம் தரப்பு முன்வைக்கிறாங்க. இதுல நீதிமன்றம் என்ன ரிலீஸ் கொடுக்க போறதுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. காரணம், உச்ச நீதிமன்றம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அஃபேர்ஸ்ல ஒரு அரசியல் கட்சி எப்படி எந்த அளவுக்கு தலையிட முடியுங்கிற மாதிரிப்பட்ட ஒரு அப்சர்வேஷனை கொடுத்தது இந்த நீதிபதி கருத்தில் கொண்டுதான் தன்னுடைய தீர்ப்பை சொல்லுவார். அதே வேளையில் இதில் எப்படியாவது ஒரு ரிலீஃபை வாங்கிவிட வேண்டும் என்று பன்னீர்செல்வம் தரப்பு தங்களுடைய அனைத்து வாதங்களையும் எடுத்து வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முன்பு இந்த சிங்கிள் மெம்பர் பெஞ்சுக்கு இது ஒரு அப்பீல் டபுள் மெம்பர் பெஞ்சில் இருந்த மாதிரி இதற்கும் ஒரு அப்பீல் வரலாம். அதுவும் நாம கருத்துல கொள்ளணும். அப்படி ஒரு அப்பீல் வராத அளவுக்கு ஏதாவது ரிலீஃப ஓபிஎஸ் தரப்புக்கு இந்த நீதிபதி கொடுப்பாரா என்பதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஒரிஜினல் இர்ரெகுலாரிட்டியை
காரணம் காட்டி ஒரு சில ரிலீஃப் வந்து பன்னீர்செல்வம் தரப்பு கொடுக்க முடியும். இப்ப ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவுல உள்ள 2 அம்சங்கள்ல இருந்து இதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்த்துக்க முடியும்? ஏன்னா உட்கட்சி விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. பொதுக்குழு நடத்துவதற்கு தடை இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டாங்க. வேண்டுமானால் இதனை கடந்து நீங்கள் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அமர்வை அணுகலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. அதுல இருந்து எந்த அளவுக்கு இதுல ஓபிஎஸ்க்கு ஹோல்டு இருக்கும், இந்த வாதங்கள் மூலமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்ல, ஓபிஎஸ்க்கு இதுல ஹோல்டு வந்து தேர்தல் ஆணையம் வந்து முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதனால 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் ரெட்டைலை என்பதுதான் ஓபிஎஸ்க்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆறுதலும் ரிலீஃபாகவும் இருக்க முடியும். அது தேர்தல் ஆணையத்துலதான் கிடைக்கும். இந்த மாதிரிப்பட்ட இதுல கிடைக்கிறதெல்லாம் டெம்பரரி ரிலீஃப் தான். இதை வந்து ஒரு 90% மேல மெஜாரிட்டி வச்சிருக்கக்கூடிய இபிஎஸ் தரப்பு வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அப்படித்தான் ஏற்கனவே கிடைச்ச டெம்பரரி ரிலீஃப அடுத்த கட்டத்துல அவங்க அத ப்ரொசீஜர் இர்ரெகுலாரிட்டி இருக்குது என்றாலும் அதை ஓவர் கம் பண்றாங்க. ஆனா இதுல வந்து இறுதி இது வந்து தேர்தல் ஆணையம் தான் என்றாலும் கூட அதற்கு முன்பாக தங்களுடைய வாதங்களும் தாங்கள் ஒரு பவர்ஃபுல் கிளைமன்ட் கண்டெண்டர் என்பதை காட்டுவதற்கும் சட்ட போராட்டத்தை ஓபிஎஸ் தரப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பெரிய அளவு ரிலீஃப் கிடைக்கும் என்று நான் கருதவில்லை. ரிலீஃப் கிடைக்கலன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு விஷயத்துல இருவரும் கையெழுத்து போடணும், ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்க தான் அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அதற்கான ஒப்புதல் 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழு கூட்டத்துல கொடுக்கல. அதனால இவர் கழக பொருளாளர் தான், அவர் கழக தலைமை நிலைய செயலாளர் தான், ஒருங்கிணைப்பாளர்கள் காலாவதியாகி விட்டது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இபிஎஸ் சொல்றாங்கல்ல. அது நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் ஆணையத்திலேயும் மற்ற அமைப்புகளையும் எந்த அளவுக்கு வலுவான வாதமா இருக்கும்னு பார்க்கலாம். 1.5 கோடிக்கு உள்ளதான் இந்த 3000 பொதுக்குழுவும் செயற்குழுவும் தலைமை குழுவும் இருக்குன்னு சொல்லும் போது வந்து அந்த 1.5 கோடி தான் லார்ஜர் பிகர் பாடி, அதுக்குள்ள இது அடங்கி போகுங்கிற அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் பாயிண்ட்ல தேர்தல் ஆணையம் வந்து இந்த 3000 பொதுக்குழு உறுப்பினர்களும் கட்சி உறுப்பினர்கள் தான், அவங்க 1.5 கோடிக்குள்ள வந்துடுறாங்க. அதனால இது வந்து மேண்டேட்டரி இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல, இப்ப ஓபிஎஸ்க்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஏறக்குறைய கட்சி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போவதற்கான சூழல் தான் இப்ப தெரியுதுன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, தேர்தல் ஆணையத்துல ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சிம்பல் வந்து 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் கிடைக்கும்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்டம் நான் 11ஆம் தேதிக்குள்ள கேட்கிறேன். இது வந்து இப்பவும் எடப்பாடிக்கும் இல்ல ஓபிஎஸ்க்கும் இல்ல, 2 பேரும் சேர்ந்து வந்தாதானே தேர்தல் ஆணையம் சொல்றதற்கான ஒரு வாய்ப்புகள் பிராக்டிகல் பொசிஷன்ல இருக்கு. ஒரு அதுக்கான ஒரு திருநாக்கஸ் வெர்சஸ் ஜெயலலிதா வழக்கம் அதற்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கு. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் வரும் 11ஆம் தேதி நடத்துவதற்கு தடை இல்லை, மேலும் உட்கட்சி விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்தை ஓபிஎஸ் தரப்பு நாடியிருக்கிறது. ஓபிஎஸ் தரப்பு வாதங்களாக எவை முன்வைக்கப்படுகின்றன என்பது குறித்த அம்சங்களையும் நாம் தற்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு நோட்டீஸில் யாருடைய கையெழுத்தும் இல்லை, தலைமை கழக நிர்வாகிகள் என மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமை நிலைய நிர்வாகிகள் என்ற அமைப்பே கட்சியில் இல்லை என்றும் ஓபிஎஸ் தரப்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீதிமன்றத்தில் அளித்த தீர்மானங்களும் பொதுக்குழுவில் வைக்கப்பட்ட தீர்மானங்களும் முரணாக இருப்பதையும் ஓபிஎஸ் தரப்பு தற்போது தங்களுடைய வாதமாக முன்வைத்திருக்கின்றன. தற்போது ஓபிஎஸ் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுக்குழுவை கூட்டுவதற்கு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மட்டுமே அதிகாரம் என்றும் அவர்களை கடந்தவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து இந்த கூட்டத்தை சட்ட ரீதியாக கூட்டுவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஒருங்கிணைப்பாளர்களின் பதவி காலாவதியாகிவிட்டது என்று சொல்வதையும் ஏற்க முடியாது என்றும் கூறி ஏற்கனவே இருந்த பழைய முறைப்படி பொதுக்குழு கூட்டம் நடைபெற வேண்டும், முறையான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும், என்னுடைய கையெழுத்து இல்லாமல் இந்த பொதுக்குழு கூட்டத்தை எவ்வாறு கூட்ட முடியும் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை வாதங்களின் போது ஓபிஎஸ் தரப்பு முன்வைக்கிறது. அதனைத் தொடர்ந்து இபிஎஸ் தரப்பும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை இல்லை என்று கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறது. இதனை கடந்து பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து வேண்டுமானால் இதற்கான உத்தரவை பிறப்பிக்கலாம் என்றும் இபிஎஸ் தரப்பு கூறியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இந்த வழக்கில் வேறு என்ன தீர்ப்பை நான் சொல்லிவிட முடியும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில், உத்தரவை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி இவ்வாறான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் என்பதும் கூர்ந்து நோக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய வாத பிரதிவாதங்களின் முக்கிய தகவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.
Network.